யூடியூபர் சாதிக் அவங்களோட பிராண்டான ரீன் நேச்சுரல்ஸ் இந்த பிராண்டோடைய ப்ராடக்ட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதில் ஆர்டர் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீன் நேச்சுரல்ஸோட நேச்சுரல் ஆரஞ்சு பீலும் நேச்சுரல் முல்தானி மட்டி. இந்த ரெண்டு பவுடர் போக அவங்களோட சோப் ஏபிசி சோப் ஆலுவேரா பீட்ரூட் அண்ட் கேரட். ஸோ தான் வந்து அந்த ஏபிசி சோப்பு. ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நான் இவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு இதில் அட்வான்டேஜ் என்ன டிசப்பாயிண்ட் பண்ண பாயிண்ட் என்ன அப்படின்றது எல்லாமே வந்து கிளியராக அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணது வந்து இந்த ஏபிசி சோப். இதோட ஸ்மெல் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமே இருந்தது. என்ன அப்படின்னா, அதாவது ஒரு டைம் தான் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். குளிச்சுட்டு வந்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஃபோர்ஹெட்ல இருக்கிற டேன் எல்லாமே ரொம்பவே சூப்பராக வந்து ரிமூவ். சார்கோல் சோப்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே ட்ரையாக இருக்கும்ல, பட் அந்த ஒரு ட்ரைனஸ் வந்து இருக்குது. பட் அதை தாண்டி வந்து ஒரு சின்ன ஒரு ஆயிலி ஃபீல் வந்து இருக்கு. மேபி அது எல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி தான் அந்த சோப் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ட்ரை ஆச்சுன்னா ஸ்கின் வந்து டேமேஜ் ஆக பாசிபிலிட்டி இருக்கு. பட் இது வந்து ட்ரையாவும் இருக்கு, சேம் டைம் அந்த ஒரு ஆயிலி ப்ரொடக்ஷனும் வந்து ஃபேஸ்ல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆனது என்ன அப்படின்னா, எனக்கு பேக்கிங் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்றதான் தோணுச்சு. ஏன் அப்படின்னா இந்த பேக்ஸ் எல்லாமே பாருங்களேன், இது எல்லாமே வந்து மேல ரொம்ப ஃபோல்ட் ஆகி பட் டேமேஜ் ஆகல. பட் இருந்தாலும் வந்து ரொம்ப ஏதோ உள்ள ஸ்டஃப் பண்ணி பேக் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல். இந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் இருந்தது. மற்றபடி ப்ராடக்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குது. நான் இன்னும் அந்த ரெண்டு பவுடர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் என்னன்றதை ரிசல்ட் கொடுக்குறேன்.